மீன்பிடி தடை காலம் இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா இணைப்பில் உள்ளார். சதீஷ் ராஜா, இன்றையிலிருந்து மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்த நிலையில் மீனவர்களுக்கு வேறு என்னென்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. கன்னியாகுமரி முதல் சென்னை, திருவள்ளூர் வரையிலான தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மீன் இனப்பெருக்க காலமாக கருதப்படுகிறது. அந்த காலங்களில் விசைப்படகுகள் ஆழ்கடல் சென்று மீன்பிடிக்க தடை காலமாகும். அதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் தங்குதளமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று முதல் கடலுக்கு 61 நாட்கள் மீன்பிடிக்க மீனவர்கள் செல்லாமல் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் படகுகளில் உள்ள மீன்பிடி உபகரணங்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர். தடை காலத்தின் போது மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். மீன்பிடி தடைகால நிவாரணத்தை அரசு விரைந்து வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா.